ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 உள்ள 5th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஏபிசிடி 4 வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் பார்த்துக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி இன் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து உங்களுக்கே தெரியும், ஏயும் சிலையும் உள்ள காமன் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டியில் பியும் டியில் உள்ள காமன் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். 3,5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க எல்ஹெச்எஸில். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 3,5 வேல்யூ வந்து 3,3, 3,5 இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் செய்ய போகிறோம். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B intersection C cross D. RHSக்கு நம்ம ஃபஸ்ட்டு A cross B எடுத்துக்கிறோம். A cross Bயில் வந்து 1, 2, 3 இன்ட்டு 2, 3,5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் C, D மல்டிப்ளை பண்ணுறேன். C, D மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த செட் கிடைக்கும். A cross B இன்ட்டு சி க்ராஸ் டியோட வேல்யூ ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட் எடுத்தோம்னா இது ரெண்டும் தான் காமன் ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது. ஸோ அது வந்து முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு பார்த்தது மாதிரியே இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிடும். செகண்ட் ஆன்சர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.